அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நஸ்ஸலி அலா ரசூலிஹில் கரீம். நம்மில் பெரும்பான்மையானவர்கள் வாழ்விலே நம்மின் முகங்கள் அழகாக, வசீகரமாக, ஒளிமயமானதாக, பொலிவுடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள்தான். அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பல நேரங்களில் நம்மை சுற்றி கிடைக்கிற அழகு சாதனங்களை விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்தியும் இருக்கிறோம். பல நேரங்களில் அது முகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதுடனே நாம் நினைக்கும் அழகும் கிடைக்காமல் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய சில பெயர்கள் இருக்கிறது. அந்த பெயர்களை சொல்வது நம்மின் அழகை கூட்டுவது மட்டுமல்லாமல் அது ஒரு இபாதத்தாகவும் இருக்கிறது. அதை சொல்வது நம்மின் அழகை கூட்டி இபாதத்தாக அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அதை நாம் சொல்வது நமக்கான கட்டாயம் என்று நான் பதிவு செய்வேன். பலர்களை நம்மால் காண முடிந்திருக்கும். வாழ்விலே அல்லாஹ்வை நெருங்கிய பலர்கள் இம்மையில் அவர்களின் முகங்கள் ஒளிமயமானதாக, பிரகாசமானதாக, மிக அழகானதாக இருக்கும். சொல்லப்போனால் அவர்களின் மரணத்திற்கு பின்னால் கூட சிலர்களின் முகங்கள் அல்லாஹு அக்பர் மிக ஒளிமயமானதாக, மிக அழகானதாக, அவர்கள் சுவனவாசிகள் என்று சொல்லப்படும் அளவிற்கு பிரகாசமுடையதாக அவர்களின் முகங்கள் இருக்கும். அப்படி நம்முடைய முகங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் கற்றுத்தருகிற, அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அல்லாஹ்வின் சில பெயர்களை நாம் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பதிவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முகத்தை இளமையாக வைப்பதற்கு சொல்லித்தந்த ஒரு சில விஷயங்களையும் நாம் இந்த பதிவிலே காண்போம். அல்லாஹ் நம்மின் முகங்களை ஒளிமயமானதாக, அழகானதாக, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல நபர்களாக நம்மையும் நம்மின் உடல் உறுப்புகளையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள் புரிவானாக. பொதுவாகவே அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்விற்கான அழகிய பெயர்கள் என்ற பெயர்கள் இருக்கிறது. அவைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று குர்ஆனிலே சொல்வான். அதன் அடிப்படையில் ஒருவர் தன்னுடைய அழகை கூட்ட வேண்டும் என்று நினைத்தால் அவர் தன் வாழ்விலே யா ஹாலிக்கு யா அல்லாஹ், யா முஸவ்விரு யா அல்லாஹ், யா ஜமீல் யா அல்லாஹ் என்ற இந்த அல்லாஹுவின் திருப்பெயர்களை வாழ்வில் தொடர்ந்து அவர் ஓதி வர வேண்டும். ஓதி வந்து அந்த பெயர்களை தண்ணீரில் ஊதி முகத்தை கழுவி வர நிச்சயம் அவரின் முகங்கள் ஒளிமயமானதாக ஆகுவது மட்டுமல்ல, அல்லாஹுவிடத்தில் அது நன்மைகளாக பதிவு செய்யப்பட்டு அல்லாஹுவிற்கு நெருக்கமானவராக அவர் ஆகுவதற்கான எல்லா சூழல்களும் நிறைவாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, பொதுவாக நாம் அலங்காரம் செய்து கொள்ளலாமா என்று பார்த்தால் நிச்சயமாக அதை மார்க்கம் அங்கீகரிக்கிறது. மார்க்கம் தடை செய்த அலங்காரம் அல்லாத எல்லாவற்றையும் மார்க்கம் அனுமதிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் சில சஹாபாக்கள் கேட்பார்கள், நபி அவர்களே, சிலர்கள் தங்களின் ஆடை, தங்களின் காலணிகள் அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், இது பெருமையா என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டு இப்படி சொல்லுவார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகாக இருக்கிறான், அல்லாஹ் அழகை விரும்புகிறான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். ஆக அலங்காரங்கள் செய்து கொள்வதை மார்க்கம் வெறுப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீஸிலே உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் தங்களுடைய முகத்திலே, கண்களில் கற்றாழையை தேய்த்து விட்டு வந்த சூழலில் நபி அவர்கள் என்ன இது என்று கேட்ட நேரத்திலே அவர்கள் இந்த சூழல்களை சொல்லி காட்டும் பொழுது நபி அவர்கள் இப்படி அந்த ஹதீஸிலே பதிவு செய்வார்கள். நீண்ட ஒரு ஹதீஸின் இறுதியிலே நபி அவர்கள் கற்றாழையை கண்ணில் தேய்த்ததை பற்றி நபி அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், கற்றாழை அது முகத்தை இளமையாக வைத்திருக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நம்மால் காண முடிகிறதாக நம்மின் முகத்தை இளமையாக, அழகாக, ஒளிமயமானதாக நீங்கள் வைக்க வேண்டும் என்று நினைத்தால் யா ஹாலிக்கு யா அல்லாஹ், யா முஸவ்விர் யா அல்லாஹ், யா ஜமீல் யா அல்லாஹ் என்ற அல்லாஹுவின் அழகிய பெயர்களையும் திக்ருகளையும் மோதி தண்ணீரில் ஊதி அதை கொண்டு முகத்தை கழுவி வர, அது மட்டுமல்ல நபியவர்கள் கூறிய கற்றாழையை முகத்தில் தேய்க்க நிச்சயமாக நம்மின் முகங்கள் இளமையாக, அழகானதாக, ஒளிமயமானதாக இங்கு மாறுவது மட்டுமல்லாமல் நாளை மறுமையிலும் இருக்கும். அல்லாஹ் அதற்கான நசீபை நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன்.